வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் அட்வொகேட் தேவிதரா. நில அபகரிப்பு சட்டம் என்றால் என்ன, சொத்து அல்லது நிலத்தை ஆக்கிரமிப்பிலிருந்து எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சொத்து அல்லது நிலம் வாங்கிறது அப்படின்றது பலரோட கனவாக இருக்கும். ஒரு சொத்து அல்லது நிலம் வாங்கிய பின் அந்த நிலத்தை கவனிக்கப்படாமல் காலியாக விட்டுட்டு வெளியூருக்கு எங்கேயாவது போயிட்டாங்க அப்படின்னா அந்த நிலம் ஆக்கிரமிப்பு பிரச்சனையில் சிக்க வாய்ப்பு இருக்குது. சொத்து அப்படின்றது முதலீடு நோக்கத்திற்காகவோ தங்குவதற்காகவோ தான் எல்லாரும் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. நிலம் அல்லது சொத்து வைத்திருப்பவர்கள் நில ஆக்கிரமிப்பு எப்படி நடக்குது அப்படின்றத அவசியம் எல்லாரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நில அபகரிப்பு வழக்குகள் நீதிமன்றத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறது. ஃபஸ்ட்டு நில ஆக்கிரமிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். நில ஆக்கிரமிப்பு அப்படின்றது ஒரு உரிமையாளரோட சொத்து உரிமைகளை மீறும் செயல்தான் நில அபகரிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நபர் ஒரு கட்டிடத்தை அல்லது ஒரு சொத்தில் சட்டவிரோதமாக நுழைகிறார், இல்லை அந்த கட்டடத்தில் குடியிருந்து கொண்டு காலி செய்ய மறுத்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கார் அப்படின்றது கூட ஆக்கிரமிப்பு பண்ணுற செயல்தாங்க. இப்போது ஒருத்தர் ஒரு ஊரில் ஒரு நிலத்தை வாங்கிவிட்டு அதை கவனிக்காமல் காலியாக விட்டுட்டு அவர் வெளியூருக்கு போயிட்டார் அப்படின்னா அந்த இடத்துல எந்த ஒரு கட்டடமும் கட்டாமல் வேலி போடாமல் விட்டு போய்விட்டால் பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த இடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிப்பு செய்ய வாய்ப்பு இருக்குது. பல வருடம் கழித்து வந்து பார்க்கும்போதும் அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிப்பு செய்திருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆக்கிரமிப்பு செய்திருப்பவர்கள் அந்த நிலத்தை காலி செய்ய மறுத்து பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்குது. இதனால் நீதிமன்றம் சென்று சமரசம் செய்ய முடியாமல் நிறைய பேர் பிரச்சனைக்கு ஆளாகி இருக்கிறாங்க. அப்படி நிலம் கவனிப்பாரின்றி இருந்தால் யாராவது அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு காலி செய்ய மறுத்துட்டு பிரச்சனை செய்வாங்க. நிலம் வாங்கிட்டா உடனே வேலி போட்டு அதை பாதுகாப்பு பண்ணி பராமரிப்பு பண்ணி வைக்கணும். மரம் வேலி இதெல்லாம் போட்டு வச்சுருந்தா கொஞ்சம் நிலம் பாதுகாப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நில ஆக்கிரமிப்பு அப்படின்னா இந்திய தண்டனை சட்டம் ஐபிசியின் பிரிவு 441 படி சொத்து ஆக்கிரமிப்புக்கு உரிய சட்டமாக பண்ணுறாங்க. இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி செக்ஷன் 441 சொத்து ஆக்கிரமிப்பு சட்டத்தை பற்றி சொல்கிறாங்க. செக்ஷன் 441 படி யாரோ ஒருவர் மற்றவரின் சொத்துக்குள் சட்டவிரோதமாக நுழைய முயற்சிக்கும் போது அத்துமீறல் ஏற்படுகிறது. இது ஒரு குற்றத்தை செய்வதற்கும் ஒரு நபரை சொத்துக்காக அச்சுறுத்துவதற்காகவும் அங்கேயே தங்கிட்டு பிரச்சனை செய்பவர்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தும். நில ஆக்கிரமிப்பு ஐபிசி செக்ஷன் 447 பிரிவின் கீழே அபராதம் அவங்களுக்கு வழங்கப்படுகிறது. நில அபகரிப்பு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவங்களுக்கு 550 ரூபாய் அபராதமும் 3 மாதம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அது எப்படி அப்படின்னா, தனியார் நிலத்தில் அத்துமீறி நுழைவதற்கும் செக்ஷன் 441 மற்றும் 442 பிரிவின் கீழே அது சட்டப்படி குற்றமாக சொல்கிறாங்க. நில அபகரிப்பு சட்டத்தின் கீழே நீதித்துறை ஆக்கிரமிப்பை நிறுத்தலாம் அல்லது தடுக்கவும் முடியும். நில அபகரிப்பு சட்டத்தின்படி ஆக்கிரமிப்புக்கு இழப்பீடு வழங்க நீதித்துறையை அணுகவும் முடியும். நிலத்தின் அன்றைய மதிப்பீட்டின் அடிப்படையில் தான் இழப்பீடு கேட்க முடியும். நிலத்தில் ஏதேனும் சேதாரங்கள் இருந்து அந்த நிலத்தை பாழ்படுத்தி அந்த நிலத்தை சேதாரப்படுத்தி இருந்தால் ஆணை 31 படி ரூல் 123 படியும் நீதிமன்றத்தை அணுகலாம். இப்போ எல்லா மாநிலங்களிலும் சொந்த நில அபகரிப்பு சட்டத்தை உருவாக்கி இருக்காங்க. நிலம் வைத்திருப்பவர்கள் நில ஆக்கிரமிப்பு சட்டத்தை அவசியம் தெரிந்து வைத்து கொண்டிருக்க வேண்டும். இந்திய சட்டம் யாராவது நில அபகரிப்பு செய்தால் அந்த உரிமையாளரிடம் பாதுகாப்பாக வைத்திருக்க உதவி செய்யும். நில அபகரிப்பு சட்டத்தின் கீழே ஐபிசி 447 பிரிவின் கீழே அத்துமீறி நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்பவர்களுக்கு ரூபாய் 550 அபராதம் மற்றும் 3 மாதம் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பு கொடுப்பாங்க.
குற்றத்திற்கு தகுந்தாற் போல தண்டனை முடிவு செய்வாங்க. நில ஆக்கிரமிப்பை சமாளிப்பதற்கு சரியான வழி ஒரு சட்டப்பூர்வமான செயலை கையாளுறது தாங்க. முடிஞ்ச வரைக்கும் சமரசம் செய்து நீதிமன்றத்திற்கு வெளியிலேயே பேசி முடிவு செய்து கொள்வது அலைச்சலையும் தேவையில்லாத செலவுகளையும் தவிர்க்க வாய்ப்பு இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.